ஒரு நாளைக்கு எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். இருந்தாலும் கூட வேலைக்கு போய் உழைக்கும் ஆண்களை காட்டிலும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு வேலை பளு அதிகம். இந்த விஷயம் யாருக்கெல்லாம் கரெக்டுன்னு படுதோ அவங்களாம் கமெண்ட்ல சொல்லிருங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் ஒரு நாளைக்கு எனக்கு டைமே இல்லை அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லாம இருக்கவே மாட்டோம். விலை மதிக்க முடியாதது அப்படின்னா நேரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு திரும்ப கிடைக்க போறது கிடையாது தானே. அப்படிப்பட்ட நேரத்தை சரியான விதத்துல பயன்படுத்துற முறையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. வெல்கம் டு மை சேனல். நான் உங்க பிரியா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடு, வேலை, குழந்தைகள், கணவர், நம்மளுடைய குடும்பம், அதுக்கு இடையில நமக்கான நேரம், இது எல்லாத்துக்கும் சமநிலையில நேரத்தை கொண்டு போறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம் தான். நேரத்தை திட்டமிட்டு செலவிடுங்க. இதுதான் முதல் பாயிண்ட். தினம் காலையில நமக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் நேரத்தை செலவு பண்ணி அந்த நேரத்துல இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு உங்களுக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சிருங்க. நான் தினமுமே ஒரு 10 வேலை எழுதி வைப்பேன். அதுல முக்கியமான 3 வேலை எது அப்படிங்கறதையும் குறிச்சு வைப்பேன். நீங்க ஆரம்பத்துல 10 வேலையை குறிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஒரு 5 வேலையை கூட ஆரம்பிச்சு ஒரு 2 வேலையை முக்கியமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வேலைகளை எழுதி வைக்கிறது மூலியமா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நம்ம யோசிச்சுட்டு நிக்க மாட்டோம். அடுத்தது என்ன வேலை இருக்கு, என்ன பண்ண போறோம் நம்ம அப்படிங்கறத யோசிக்கிறதுலயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த இடைப்பட்ட கேப்ல நம்ம ஒரு போன்ல போயிட்டு மூழ்கிடுவோம். அதனால நேரமே போறதே தெரியாம எந்த வேலையும் முடிக்காத மாதிரியே நமக்கு தோணும். ஸோ அதனால நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து என்ன வேலை இருக்கு அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லாம நம்ம வேலையை நம்ம கரெக்டா முடிச்சிருவோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் எடுக்கக்கூடிய பெரிய வேலை. நம்ம ஒரு ஆர்வத்தில் எழுதி வச்சிருவோம், இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வேலை ஒரு அரை மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம், இதை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வேலையை ஆரம்பித்து 10 நிமிஷத்துக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டினியூவாக 10 நிமிஷம் வேலை பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்க. திரும்பவும் உங்களுக்கான ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, அரை மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை ஒரு 40 நிமிஷத்தில் முடிஞ்சுது அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த வேலையை நீங்கள் முடிக்க தான் போறீங்க, அந்த ஒரு ஆசையே உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த வேலை பளு இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் ரிலாக்ஸாக வேலை செய்வீங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிடுவோம். கணவர் ஒரு வேலை சொல்கிறாரா, சரி நான் செஞ்சு வச்சிடுறேன். பசங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா, சரி நான் செஞ்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த நாள் முழுக்க இதெல்லாம் முடிக்கணுமே அப்படிங்கிற ப்ரெஷர்லேயே நமக்கு தலைவலி அந்த நாளே வீணாக போயிடும். அதுக்கு பதிலாக உங்களுடைய ஒரு நாள் ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க சொல்கிற வேலையவும் சேர்த்து செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. அப்படி முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு 2-3 வேலை தராங்க அப்படின்னா அதில் ஒரு வேலையை மட்டும் நான் இன்னைக்கு செஞ்சு வச்சிடுறேன், எது முக்கியமான வேலைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்கிக்கவும் முடியும். மற்ற வேலைகளுக்கு நோ சொல்லவும் பழகிக்கோங்க. நோ சொல்லணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு எது முக்கியமான வேலையோ சொல்லுங்க, நான் அதை மட்டும் பண்ணி வைக்கிறேன், மீதம் உள்ளதை அடுத்தடுத்த நாள் நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் இன்னைக்கு உண்டான நோ. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் டூல்ஸ் பயன்படுத்துங்க. அதாவது இப்போ நம்ம மேனுவலாக எழுதுறோம் டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி, நம்ம எழுதுறது ஸ்கெடியூலே டு டூ லிஸ்ட் தான். அதையே நீங்கள் ஃபோன்லேயுமே நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கேலண்டரில் ரிமைண்டருமே போட்டு வச்சுக்கலாம். இந்த நாளில் இந்த ஒர்க் இருக்குது, அதாவது ஒரு பில் கட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த நாளில் அந்த பில்லை கட்டிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் இல்லாமல் நீங்கள் அந்த ரிமைண்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்ம மைண்டு தான் மறக்கும், ஆனால் மிஷின் மறக்காதுல, அது கரெக்டாக உங்களை ஞாபகப்படுத்திடும். இந்த மாதிரி ரிமைண்டர் பண்ணி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் ரொம்ப ரொம்ப குறையும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய பாயிண்ட் தான், வேலையை பகிர்ந்து செய்யுங்க அப்படின்னு. என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இந்த பாயிண்ட்டை எல்லா வீடியோலையுமே நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கான வேலையை பகிர்ந்து கொடுங்க. உங்கள் கணவர் ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்களும் அவரும் சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம். அப்போ உங்களுக்கு பேசிக்கிறதுக்கும் ஒரு டைம் கிடைக்கும், நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கவும் செய்வீங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இருக்கும், ஒரு வேலையும் பகிர்ந்து செஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பகிர்ந்து செய்யறதுனால உங்கள் நேரமும் உங்களுடைய சக்தியும் நிறையவே சேமிக்கப்படும்.
அடுத்த பாயிண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பாயிண்ட்டுங்க, மீ டைம், எனக்கான நேரம். மீ டைம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்மளுடைய மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காகவும் நம்ம உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கறதுக்காகவும் நமக்கு மீ டைம்ங்கிறது கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்துக்கிற ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மணி நேரமாவது உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் தேவைப்படும். அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் ஏதாவது தூங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் தூங்கி எழுந்துக்கலாம். பொதுவாக வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டே ஃபோன் ஸ்க்ரால் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அரை மணி நேரமே போதுமானது தான். அதுக்குள்ளேயுமே நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மைண்டுக்கு வந்துடுவோம். ஆனால் அந்த அரை மணி நேரம் உட்கார போகிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே ½ அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு அலாரத்தை செட் பண்ணிவிட்டு உட்காந்துக்கோங்க. ஏன்னா அந்த ரீல்ஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்னா உங்கள் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாமல் அதுக்குள்ளேயே மூழ்கிடுவீங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, அறக்க பொறக்க செஞ்சு வீட்டில் இருக்கவங்க மேலே எரிஞ்சு விழுந்து வேலை முடியாமல் டென்ஷன் ஆகி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு அலாரம் செட் பண்ணிவிட்டு அந்த அலாரம் அடிக்கும் போதே ஜென்யூனாக நம்ம அதுக்கு நேர்மையாக இருந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் இருக்கிறதுலே கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம நாள் முழுக்க பிஸியாக இருக்க மாதிரி தான் இருப்போம். ஆனால் அந்த நாள் முடிவில் பார்த்தோம் அப்படின்னா எந்த வேலையை நம்ம முக்கியமாக செய்யணும் அப்படின்னு நினச்சோமோ அந்த வேலையை செஞ்சுருக்கவே மாட்டோம். நான் எப்போவுமே ஸ்கெடியூல் போடும்பொழுது எந்த வேலை எனக்கு முக்கியமாக அந்த நாளைக்கு முடிக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்டார் பண்ணிடுவேன். அந்த வேலைக்கு முன்னாடி நான் ஸ்டார் மாதிரி போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா அந்த வேலையை தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த வேலை. நான் வந்து இன்னும் கேட்டிங்கன்னா நம்பர் ஞாபகம் வரதெல்லாம் எழுதிடுவேன். அதுக்கப்புறமா நம்பர் போட்டு வச்சிருவேன், எதை முதல்ல பண்ணணும் எதை பின்னால் பண்ணணும் இந்த மாதிரி. அதனால அந்த அன்னைக்கு நீங்கள் முக்கியமான எது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலையோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஆயிரும். நம்மப்பா பெரிய ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டோம்ப்பா நம்ம இன்னைக்கு அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை யாரோ வெளியிலேருந்து வந்தோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ மோட்டிவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் நிஜமாக எதிர்பார்க்காதீங்க. உங்களை நீங்களே தான் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஒரு வேலையை முடிச்சுட்டு நீங்களே அதை ரசிச்சு பாருங்க. ஒரு இடம் கிளீன் பண்றீங்களா, அது தூரமா நின்று ரசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தாங்க நான் பண்ணுவேன். நான் ஒரு இடம் கிளீன் பண்றேன் இல்லை நான் பூஜை பண்றேன், எதுவா இருந்தாலும் நான் தூரமா நின்று பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரசிச்சு பார்ப்பேன். பிரியா சூப்பர்மா, இன்னைக்கு நீ நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு நானே வந்து பேசிக்குவேன். இந்த ஒரு செல்ஃப் அப்ரிசியேஷன் வந்து நம்மள அந்த நாள் முழுக்கவுமே எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும். இந்த இடத்துல சொல்கிறேன், உங்களை நீங்களே இதே மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பாராட்டிப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் உங்களை பாராட்டிக்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் படிக்க ஆர்வமாக இருக்கேன். அதே மாதிரி அந்த நாள் ஆரம்பத்தில் நம்ம ஸ்கெடியூல் எழுதும்பொழுது நமக்கு வந்து ஒரு ஜோஷில் ஒரு வேகத்தில் நிறைய வேலையை எழுதி வச்சுருவோம். ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு பாதி தான் முடிக்க முடிஞ்சிச்சு, மீதி பாதி முடிக்கவே முடியல அப்படின்னா உங்களை நீங்களே வந்து திட்டிக்காமல் பரவாயில்ல மீதி வேலையை நெக்ஸ்ட் டேக்கு போஸ்ட்பான் பண்ணுங்கள். அதில் எந்த தப்புமே கிடையாது. முக்கியமான வேலைகளை அந்த நாளில் முடிச்சிருங்க. எனக்கு எப்போவுமே ஒரு 10 வேலை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் 1 இல்லை 2 மிஸ் ஆகும். அதை நான் வந்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கெடியூலில் மாற்றி விட்டுருவேன். மொத்தத்தில் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அதிகமான வேலையை கொஞ்சமான நேரத்தில் முடிக்கிறதுக்கு பேர் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. சரியான வேலையை சரியான நேரத்தில் முடிக்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். இப்படி வீட்டு வேலைகளை டைம் மேனேஜ்மெண்ட்டோடு நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னும்போது உங்களால் எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது ஒரு தொழிலோ இல்லை வீட்டிலிருந்தே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்போ இந்த மாதிரி நீங்கள் நிறைய தேடிக்க முடியும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஒரு நாளை தொடங்கி பாருங்கள். உங்களுடைய வேலை சிக்குன்னு முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுற லைன்லேயே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. எனக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களில் எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ.